நம்ம இந்த வீடியோல எனக்கு அடுத்து பார்க்க போறது போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன்ல அடுத்த பேரா பாருங்க. As mentioned earlier, following compatible pollination, the pollen grain germinate on the stigma to produce pollen tube. ஒரு கம்பேட்டிபிளான போலனா இருந்தா அது என்ன செய்யும்? ஜெர்மினேட் ஆகும். அதுக்கப்புறம் அதுல போலன் டியூப் ஃபார்ம் ஆகும். த்ரூ ஒன் ஆஃப் த germ pore கிரைன்ஸ்ல germ pore இருக்கும். அந்த germ pore வழியா நமக்கு என்ன செய்யும்? அந்த போலன் டியூப் ஃபார்ம் ஆயிட்டு ஓவரிய வந்து ரீச் பண்ணும். The content of the pollen grain move into the pollen tube. Pollen tube grow through the tissue of the stigma. So the pollen tube வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டிக்மால ஸ்டார்ட் ஆயிட்டு ஸ்டைல் வழியா ஓவரிய ரீச் பண்ணுது. இங்க பிக்சர் வரைஞ்சிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டிக்மால வந்து விழுது, அங்க முளைக்க தொடங்குறது, அப்படியே ஸ்டைல் வழியா உள்ள இறங்குது. ஸ்டைல் இருந்து எங்க ரீச் ஆகுது? ஓவரியில வந்து ரீச் ஆகுது. ஸ்டிக்மா ஸ்டைல் லாஸ்டா ஓவரிக்கு வந்துருது. You would recall that in some plants pollen grain are shed at two-celled condition. நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருக்கோம். டூ செல்னா என்ன இருக்கும்? அதுல ஒரு வெஜிடேட்டிவ் செல் ஒரு போர்ஷன் இருக்கும், ஒரு ஜெனரேட்டிவ் செல் ஒரு போர்ஷன் இருக்கும். வெஜிடேட்டிவ் செல்ங்கிறது இர்ரெகுலரான ஒரு ஷேப்ல இருக்கும், ஜெனரேட்டிவ் செல்ஸ்ங்கிறது நார்மலான ஒரு ஷேப்ல இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல எப்படி இருக்கும்? டூ செல்ட் ஸ்டேஜ்ல தான் போலன் கிரைன்ஸ் வெளில வரும். அதாவது திரும்ப ரீகால் பண்ற பாருங்க. டூ செல்ட் ஸ்டேஜ்னா போலன் கிரைன் ஸ்டிக்மால விழுந்ததுக்கு அப்புறம் தான் போலன் டியூபை ஃபார்ம் பண்ணி அந்த மேல் கேமிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அது வரைக்கும் அந்த மேல் கேமிட்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணாது. அதுதான் டூ செல்ட் ஸ்டேஜ். ஒரு சில பிளான்ட்டை பாருங்க, ஜெனரேட்டிவ் செல் டிவைட்ஸ் ஃபார்ம்ஸ் த டூ மேல் கேமிட்ஸ். அதாவது அந்த பிளான்ட்டை விட்டு போலன் கிரைன்ஸ் வெளில பறந்து வர்றதுக்கு முன்னாடியே அதுல வெஜிடேட்டிவ் செல்ஸ் இருக்கும், ஜெனரேட்டிவ் செல்ஸ் இருக்கும், மேல் கேமிட்ஸ் இருக்கும். அப்ப அது வந்து ஸ்டிக்மால விழுது இல்லையா? விடும்போது என்ன செல் ஸ்டேஜ்ல விழுது? த்ரீ செல் ஸ்டேஜ்ல விழுது. டூரிங் த growth of pollen tube in stigma in plant which shed pollen in, அதாவது அந்த பிளான்ட்டை விட்டு அது ஷெட் ஆயிட்டு வெளில வரும்போது என்ன கண்டிஷன்ல வருது? த்ரீ செல் ஸ்டேஜ் கண்டிஷன்ல வருது. pollen tubes carry the two main gametes from the beginning. ஆரம்பத்திலே என்ன பண்ணிடுது? ரெண்டு மெயின் கேமிட்ஸோட தான் அது வெளியே வருது. ஸோ அடுத்து பாருங்க, போலன் டியூப் என்ன பண்ணிடுச்சு? ஃபார்ம் ஆயிட்டு ஸ்டைல் வழியா ஓவர் கிட்ட வந்துச்சு. அப்ப ஓவரிய ரீச் பண்ணதுக்கு அப்புறம் எது வழியா அது உள்ள போகணும்? என்டர் ஓவியல் த்ரூ தி மைக்ரோஃபைல். மைக்ரோஃபைல் கிட்ட தான் அந்த இன்டிகுமெண்ட்ஸ் இல்லாம இருக்கும். அப்ப எந்த இடத்துல இன்டிகுமெண்ட் இல்லையோ அந்த இடம் தான் மைக்ரோஃபைல். அந்த மைக்ரோஃபைல் வழியா என்ன செய்யுது? உள்ள இப்ப என்டர் ஆக போகுது. ஒன் ஆஃப் தி சினர்ஜிஸ் த்ரூ தி பிலிகான் apparatus. இப்படி மூணு செல் கிட்ட படிச்சிருக்கோமா நம்ம? அந்த மூணுத்துல இது ரெண்டும் யாரு? சினர்ஜிஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் என்னது? எக்ஸெல் செல். இது எல்லாமே எங்க இருக்கும்? ஓவியல்ல உள்ள apparatusல இருக்கும். Many recent studies have shown that pelican apparatus present at the microphylla. அந்த pelican apparatusங்கிறது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? மைக்ரோஃபைலர் எண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கும். Of the synergies guide the entry of pollen tube. அதாவது சினர்ஜிஸ் தான் என்ன செய்யும்? ஒரு விதமான கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை செக்ரீட் பண்ணும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் என்ன பண்ணும்? போலன் டியூப் அந்த ஸ்டிக்மால விழுந்து ஸ்டைல் வழியா இப்படி வரணும், மைக்ரோஃபைல் வழியா என்டர் ஆகணும் அப்படிங்கிற சிக்னல் வந்து யார்கிட்ட இருந்து வரும்னா இந்த சினர்ஜிட்ஸ்ல தான் வரும். ஓகேவா? அப்ப சினர்ஜிட்ஸ் வந்து போலன் டியூபுக்கு யாரா இருக்கு? ஒரு கைடு மாதிரி ஆக்ட் ஆகுது. ஒருவேளை சினர்ஜிட்ஸ் மட்டும் அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் செக்ரீட் பண்ணலன்னா போலன் டியூப் இருக்குல்லையா, அதுக்கு எது வழியா ஓவரிக்குள்ள வரணுங்கிற அந்த பாதையே தெரியாது. All these events from pollen deposition on the stigma until pollen tube enter the ovule are together referred as pollen pistil interaction. அப்ப அந்த pollen grains ஸ்டிக்மால விழுந்து ஓவியல்ல ரீச் ஆகிற அந்த ஃபுல் ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா pollen pistil interaction அப்படின்னு சொல்லுவோம். As pointed out earlier, pollen pistil interaction is a dynamic process involving pollen recognition followed by promotion or inhibition of the pollen. The knowledge gained in this area it would help the plant breeder is manipulating pollen pistil interaction. அதாவது பிளான்ட் பிரீடர் இருக்காங்க இல்லையா, அதாவது ஹைபிரிடேஷன் எல்லாம் பண்றாங்களா பிளான்ட், அவங்களுக்கு வந்து இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எப்படி போலன் விழுது உள்ள வருதுங்கிற இந்த ப்ராசஸ். ஈவன் இன்கம்பேட்டபிள் பாலினேஷன் டு கெட் டிசையர்ட் ஹைபிரிட்ஸ். இன்கம்பேட்டபிளான பாலினேஷனா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏற்ற மாதிரி நியூ பிளான்ட் வெரைட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹைபிரிட்ஸை நம்ம உருவாக்கிக்கலாம். நெக்ஸ்ட் பேரா பாருங்க. யூ கேன் ஈஸிலி ஸ்டடி pollen germination by dusting some pollen from flowers such as pea, chickpea, crotalaria, balsam, vinca. ஸோ இந்த பிளான்ட்டோட போலன் கிரைன்ஸை ஒரு கிளாஸ் ஸ்லைட்ல வைக்க சொல்றாங்க. அந்த கிளாஸ் ஸ்லைட்ல நம்ம என்ன வைக்கணும்? 10% சுகர் சொல்யூஷனை ஆட் பண்றோம். ஆட் பண்ணி ஒரு 15ல இருந்து 30 நிமிஷம் கழிச்சு நம்ம அதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு அப்சர்வ் பண்ணும்போது பார்த்தோம்னா அதுல போலன் டியூப் வந்து க்ரோவாக ஆரம்பிக்கும். A breeder is interested in crossing different species. அதாவது ஒரு பிளான்ட் பிரீடரா இருக்காங்க அப்படின்னா அவங்க டிஃபரெண்ட் ஸ்பீஷியஸ் டிஃபரெண்ட் ஜீனஸை என்ன பண்ணலாம்? செல் ஆர்டிபிஷியலா பாலினேஷன் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி டிசையர்ட் கிராப்ஸை நம்ம உருவாக்கிக்கலாம். அந்த அஃபென் ஜெனரா டு கம்பைன் டிசைரபிள் கேரக்டர்ஸ், நமக்கு என்ன கேரக்டர்ஸ் வேணுமோ அதை நம்ம உருவாக்கிக்கலாம். டு ப்ரொடியூஸ் கமர்ஷியலி சுப்பீரியர் வெரைட்டி. இது நம்ம ஆர்டிபிஷியலா நம்மளே அதுல கிராஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வெரைட்டி நமக்கு எப்படி இருக்கும்? புதுசா இருக்கும், சுப்பீரியரா இருக்கும், நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் நம்ம அதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். Artificial hybridization is one of the major approaches of crop improvement program. In such crossing experiment, it is important to make sure that only the desired pollen grains are used for pollination. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு பிளான்ட் வந்து பாக்குறதுக்கு சின்ன சைஸா இருக்கு, ஆனா நிறைய அதுல ஃபிளவர் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பிளான்ட்டோட போலன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்ப அதுதான் டிசையர்டு போலன். ஓகேவா? அந்த போலன் கிரெயின்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஆர்டிபிஷியலா இன்னொரு ஒரு பிளான்ட்ல போயிட்டு பாலினேஷன் பண்ண போறோம். அண்ட் த ஸ்டிக்மா இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் கண்டாமினேஷன். நீ இன்னொரு பிளான்ட்டோட ஸ்டிக்மால போயிட்டு நம்மளா ஆர்டிபிஷியலா அந்த போலன் கிரெயின்ஸ் வைக்க போறோம்னா, அந்த ஸ்டிக்மாவை என்ன பண்ணணும், அந்த பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து ஒரு கேரி பேக் போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிடணும். ஏன்னா மற்ற செடியோட போலன் கிரெயின்ஸ் வந்து அந்த ஸ்டிக்மால விழுந்துடக்கூடாது. ஓகேவா? அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை வந்து ஒரு கவர் பண்ணி வச்சிடறோம். திஸ் இஸ் அச்சீவ்டு பை எமாஸ்குலேஷன் அண்ட் பேக்கிங் டெக்னிக். எமாஸ்குலேஷன் அப்படின்னா என்ன இருக்கும்னா, ஒரு ஃபிளவர்ல இருந்து மேல் போர்ஷனை ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் எமாஸ்குலேஷன். அதாவது மேல் போர்ஷனா யாரு, அந்த ஆன்தர். அந்த ஆன்தரை ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு எமாஸ்குலேஷன். ஏன் நம்ம ஆன்தரை ரிமூவ் பண்ண போறோம், நமக்கு தேவையான இன்னொரு பிளான்ட்டோட போலனை வந்து நம்ம ஹைபிரிட் பண்ண போறோம். ஸோ அந்த ரீசன்ஸாக அந்த பிளான்ட்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், அந்த போலனை வெட்டி எடுத்துறோம் ஆன்தரை. அப்பதான் அந்த பிளான்ட்டால என்ன பண்ண முடியாது, செல்ஃப் பாலினேஷன் பண்ண முடியாது. இன்னொன்னு பேக்கிங் டெக்னிக். அந்த பூவை என்ன செஞ்சிடணும், மூடி வச்சிடணும், கவர் போட்டு பேக் பண்ணி வச்சிடணும். அந்த பூ வந்து கவர் பண்ணி வச்சிடணும் ஒரு கேரி பேக்கால. ஏன்னா மத்த செடியோட போலன் கிரெயின்ஸ் காத்துல பறந்து வந்தா பூச்சி மூலயமோ அந்த ஸ்டிக்மாவை வந்து ரீச் பண்ணிட கூடாது. நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் தி ஃபீமேல் பேரண்ட் பியர்ஸ் பைசெக்சுவல் ஃபிளவர்ஸ். பைசெக்சுவல் ஃபிளவர்ஸ் என்ன அர்த்தம், மேல் ஆர்கன்ஸும் இருக்கும் ஃபீமேல் ஆர்கன்ஸும் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த பூ என்ன பண்ணும், செல்ஃப் பாலினேஷன் பண்ணும். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம், ஹைபிரிடைசேஷன் பண்ண போறோம். அப்பனா என்ன செய்யறாங்க பாருங்க, ரிமூவல் ஆஃப் ஆன்தர். அப்ப பைசெக்சுவல் ஃபிளவரா இருக்கும்போது அதுல இருந்து அந்த மேல் போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். அதுதான் எமாஸ்குலேஷன் ஃப்ரம் த ஃபிளவர் பட் பிஃபோர் த ஆன்தர் டெகிசஸ். அந்த ஆன்தர் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும், ஒரு ஃபோர்செப்ஸ் வச்சு அதை கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். திஸ் ஸ்டெப் இஸ் ரெஃபர்ட் அஸ் எமாஸ்குலேஷன். அப்ப அந்த பூ வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதுல இருந்து என்ன பண்ணிடுறோம், மேல் போர்ஷனை வெட்டி எடுத்துட்டோம். எமாஸ்குலேட்டட் ஃபிளவர்ஸ் ஹாவ் டு கவர்ட். அப்ப இந்த மேல் போர்ஷனை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பூவை என்ன செஞ்சிடணும், கவர் பண்ணி வச்சிடணும் பேக் வச்சு. ஆஃப் சூட்டபிள் சைஸ் ஜென்ரலி மேட் அப் ஆஃப் பட்டர் பேப்பர். இந்த பட்டர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட சொல்றாங்க. டு பிரிவென்ட் கண்டாமினேஷன் ஆஃப் த ஸ்டிக்மா வித் அன்வான்டட் போலன். ஏன்னா அந்த ஸ்டிக்மா வந்து மத்த போலனால கண்டாமினேஷன் ஆகாம இருக்கணும். ஸோ அதனால அதை நம்ம அந்த பட்டர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கிறோம். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு பேக்கிங். ஸோ அதை நம்ம கவர் பண்ணி வைக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் பேக்கிங். When the stigma of bagged flower attain receptivity, mature pollen grains collected from anther of a male parent. இப்ப நம்ம என்ன செய்யறோம், இன்னொரு ஒரு மேல் பேரண்ட்ல இருந்து ஆன்தரை கலெக்ட் பண்றோம். ஆர் டஸ்டட் ஆன் தி ஸ்டிக்மா. அந்த கலெக்ட் பண்ண போலன்னு என்ன செய்யறோம், இந்த ஸ்டிக்மா மேல நம்ம தூவுறோம். அந்த ஃபிளவர்ஸ் ஆர் ரீபேக்ட். மறுபடியும் என்ன செஞ்சிடறோம், அந்த போலனை தூவினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பூவை நம்ம ரீபேக் பண்ணி வச்சிடறோம். அந்த ஃப்ரூட்ஸ் அலவுட் டு டெவலப். அதுக்கப்புறம் அதுல இருந்து நமக்கு ஃப்ரூட் கிடைச்சிரும். ஒருவேளை அந்த ஃபீமேல் பேரண்ட் வந்து யூனிசெக்சுவல் ஃபிளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம், மேல் ஃபிளவர் தனியா இருக்கும், ஃபீமேல் ஃபிளவர் தனியா இருக்கும். அப்ப அந்த பிளான்ட் நம்ம என்ன பண்ண வேணாம், எமாஸ்குலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. there is no need for emasculation. the female flower bud. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபீமேல் பூவை மட்டும் பேக் பண்ணி வச்சுக்கலாம். the female flower buds are bagged before the flowers open. பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த ஃபீமேல் ஃபிளவரை மட்டும் நம்ம பேக் பண்ணி வச்சிடறோம். இந்த ஸ்டிக்மா பிகம் ரிசப்டிவ். அந்த ஸ்டிக்மா வந்து வெளில தெரியும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு பிளான்ட்ல இருந்து pollen grains கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம், அதை நம்ம அது மேல ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். Pollination is carried out using the desired pollen and the flower rebagged. ஸோ நமக்கு அந்த pollen crystal interaction முடிஞ்சிச்சு. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.